இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது ஜூலை 23 ஜூலை மந்த். ஆனால் இந்த படம் 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது ஏப்ரல் மந்த்தே இந்த படத்தை இல்லீகலாக நெட்டில் லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் முழு படத்தை. ஒரு படம் சாதாரண ஒரு சீன் லீக் ஆகுறதோ இல்லை ஒரு கிளிப்ஸ் லீக் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் ஒரு முழு படத்தை லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் சாதாரண ஒரு நார்மல் குவாலிட்டிலையோ இல்லை ஒரு தேட்டர் குவாலிட்டியோ லோ குவாலிட்டிலையோ அப்படிலாம் கிடையாது. ஒரு ஹை குவாலிட்டியான பிரிண்ட், ஹை குவாலிட்டியான ஹெச்டி பிரிண்ட்டில் முழு படமும் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அது 1.5 கோடிக்கு மேலே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லுது. இந்த லீக்கை யார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர் இவங்காட்டி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் விஜய் லீக் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில பேர் மேலே கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் யாராலுமே இந்த படம் இதனால தான் லீக் ஆணுச்சு, இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறது கன்க்ளூஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை இந்த படம் லீக் ஆகாமல் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த படத்தோட கலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு 500 கோடிக்கு 600 கோடிக்கு கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறது நிகழ்சனமான உண்மை. ஆனால் அப்படி போகாததுக்கு முக்கியமான ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இந்த படத்தை ஆன்லைனில் லீக் பண்ணது தான்.